ஹாய் ஹலோ மக்களே, நம்ம ட்ரெண்ட் ஸ்டெப் யூஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நமது அன்றாட வாழ்வில் உடலையும் முகத்தையும் சுத்தம் செய்ய காட்டும் அக்கறையை கண்களை பராமரிப்பதில் நாம் காட்டுவதில்லை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ணுன்றது நமக்கு முக்கியமான ஒரு உறுப்புங்க. ஸோ அதை நம்ம வந்து க்ளீனாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும். அது பாதிப்படைவதன் மூலம் மேஜராக ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்ம கண்ணை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸுன்றதை நம்ம சொல்லுவோம், வாங்க பார்க்கலாம். ஸோ திரிபலா சூரணம் கண்ணழுத்தத்தை குறைத்து பார்வையை தீர்க்கமாக திரிபலா தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் கலவை மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. 1 ஸ்பூன் திரிபலா பொடியை 2 டம்ளர் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதனை வடிகட்டி அந்த நீரால் கண்களை கழுவி வரலாம். ஸோ அதேபோல் நீண்ட நேரம் திரை பார்ப்பதால் ஏற்படும் கண் எரிச்சலுக்கு 1 ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் சில துளிகள் தேன் கலந்து கண்களை சுற்றிலும் தடவி 20 நிமிடங்களுக்கு பின் குளிர்ந்த நீரால் கழுவினால் நல்ல பலன் கிடைக்கும். இயற்கையின் அருளால் கண்களை ஆரோக்கியமாக பார்வை தெளிவாக காத்துக்கொள்ளலாம். ஸோ திரிபலா சூரணத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். ஸோ கண் சுத்தமாகிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஆயுர்வேதத்தில் கண் நரம்புகளை பலப்படுத்தும் பார்வை திறனை அதிகரிக்கவும் நெய் மற்றும் பாதாம் பெரிதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தினமும் படுக்கைக்கு செல்லும் முன் வெதுவெதுப்பான நெய்யை கண்களை சுற்றி மசாஜ் செய்யவும். பாலில் 1 ஸ்பூன் நெய் கலந்து குடிக்கலாம். 5 பாதாம் பருப்புகள் 1 ஸ்பூன் வெந்தயம் இரவில் ஊற வைக்கவும் காலையில் அரைத்து கொள்ளவும் பாலுடன் கலந்து குடிக்கவும். ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம பார்வையில் நம்ம கண் சுத்தமாகுது. ஸோ மேலும் வைட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய இந்த கலவையில் சேர்த்திருப்பதால் வயோதிகத்தில் ஏற்படும் பார்வை திறனை காக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கணினி மற்றும் மொபைல் ஃபோன்கள் அதிகப்படியான பயன்பாட்டால் கண்களில் ஏற்படும் சோர்வு வறட்சி மற்றும் பார்வை குறைபாடுகளை நீக்க சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறையில் தினமும் கண்களை குளிர்ந்த நீரால் கழுவுவதோடு வீட்டில் இருக்கும் எளிய மூலிகைகளை கொண்டு கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். ஸோ கணினி யூஸ் பண்ணுறவங்க வந்து டெய்லி அவங்க கண்ணை வந்து நல்லா ஜில் வாட்டரில் வாஷ் பண்ணணுங்க. அதனால சோர்வு வறட்சி பார்வை குறைபாடு எல்லாமே வந்து கிளியர் ஆகுது. ஸோ கண்கள் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோர்வு வறட்சி பார்வை குறைபாடுகளை நீக்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண் பார்வையும் மூளையின் செயல்பாட்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதால் நரம்புகளை வலுப்படுத்தும் காயகல்ப மூலிகையான வல்லாரையும் நெல்லிக்காயையும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஸோ வல்லாரை சாறு 2 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு 2 ஸ்பூன் ஒன்றாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான இலைகளை கிடைக்காத பட்சத்தில் வல்லாரை பொடியை பயன்படுத்தியும் மூளை மற்றும் கண் நரம்புகளின் செயல்பாட்டை ஒரே நேரத்தில் தூண்டி பார்வையை தெளிவாக்கலாம். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியங்க. ஸோ வல்லாரை கீரையும் நெல்லிக்காயும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பார்வை குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு. நம்ம கண் பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த வழிமுறைங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கண்ணை வந்து நீங்கள் சிறப்பாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.